பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், ஜெபத்திலே உறுதியா தரித்திருங்கள். ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்பிக்கை, உபத்திரவம், ஜெபம். நம்பிக்கை, உபத்திரவம், ஜெபம். எப்படி இருக்குமா? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். உபத்திரத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஜெபத்துல எப்படி இருக்கணும்? உறுதியா தரித்திருக்கணும் சொல்றாரு. உறுதி இருக்கணும். அங்க மட்டும் தரித்திருங்கள், ஜெபத்துல தரித்திருங்கள் சொல்லப்படல. ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. என்ன வார்த்தை மென்ஷன் பட்டிருக்கு? உறுதி. ஸ்ட்ராங். ஸ்ட்ராங் என்ன பண்ணணும்னா தரித்திருக்கணும். அப்போ சந்தோஷத்துக்கும் பொறுமைக்கும் காரணம் என்ன தெரியுங்களா? ஜெபம் தாங்க. ஜெபம் தான். அங்கதான் நம்ம வேறு ஊன்றணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். என்ன பண்ணுமா? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணுங்க. நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். நாம் நம்புகிறவர்கள் மீது கொண்டுள்ள உறுதி தான் விசுவாசம். நாம் நம்புகின்றவற்றின் மீது கொண்டுள்ள உறுதி தான் விசுவாசம். இன்றைக்கு அந்த விசுவாசம் தான் என்னது? எபிரேயர்ல வாசிக்கும்போது 11:1 வாசப்படுக்கும். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களும் நிச்சயமா இருக்குது. அப்போ ஒரு வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு, தமிழ் ஈஸி ரீடிங் வேர்ஷன் சொல்லப்பட்டு, நாம் நம்புகிறவற்றின் மீது கொண்டுள்ள உறுதி தான் விசுவாசம். நாம் கண்ணால் பார்க்காவிட்டாலும் கூட உண்மையான ஒன்றை நம்புவது தான் விசுவாசம். அந்த விசுவாசத்துல எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். நம்பிக்கை என்பது இருப்பவை கிடைக்கும் என்று உறுதி. கிடைக்கும் என்ற உறுதி. நம்ம நம்பிக்கை என்பது என்னன்னா, நம்ம எதிர்நோக்கி இருக்கிறவைகளை கிடைக்கும் என்பது உறுதி தான் விசுவாசம். அதுதாங்க நம்பிக்கை. அதுதாங்க நம்பிக்கை. அதனால தான் ஆபிரகாம் தேவன் மேல நம்பிக்கையா இருந்தாருங்க, விசுவாசமா இருந்தார். அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது வேதம் சொல்லுதுங்க. அதனால தான் தேவன் என்னை நகைக்க பண்ணினார். சாராள் அந்த பிள்ளைக்கு அவங்க தேவன் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். விசுவாசத்தோடு எத்தனையோ சோதனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது. ஊர் பேசிருக்கலாம், உலகம் பேசிருக்கலாம். அவளோட செல்வ சீமானா இருந்த அபிராம் நீ செல்வ சீமான் தான். சாராய் உன் புருஷன் செல்வ சீமான் தான். ஆனா உனக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. உனக்கு 90 வயசு ஆயிடுச்சு. 90 வயசு ஆயிடுச்சு உனக்கு. அவருக்கு 100 வயசு ஆக போகுது. உங்களுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. கர்த்தர் பெயரை மாற்றுகிறார். அவர் தேவன் மீது கொண்டு உள்ள அந்த நம்பிக்கை, விசுவாசத்தை ஒரு நாளை விடாதபடிக்கு கர்த்தர் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார், மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். தேவன் என்னை நகைக்க பண்ணினார். இப்படியா தமிழ் இந்தியன் ரிவிஷன் வேர்ஷன் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் என்னை மகிழ செய்தார், தேவன் என்னை மகிழ்ச்சி அடைய செய்தார், தேவன் என்னை மகிழ்ச்சி அடைய செய்தார். திருவிவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் சிரிக்க வைத்தார். தேவன் சந்தோஷத்துல அவங்களுக்கு என்ன பண்ணாரு? மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார். அவங்க நம்பிக்கையில கர்த்தர் ஆபிரகாமுக்கும் சாராக்கும் கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுத்தார். நம்பிக்கையில சந்தோஷமா இருங்கள், மகிழ்ச்சியா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் சொல்லுங்க. சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்பு தேவஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை மகிழ்ச்சி ஒரு நாள் இழந்துடாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா காத்துக்கொள்ளுங்க. இன்றைக்கு அநேக காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம், பேசுறோம். ஒரு நாள் தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாச நம்பிக்கையில கர்த்தர் கொடுக்கிற அந்த மகிழ்ச்சி நம்ம இழந்ததால்படி காத்துக்கொள்ளணும். அதுதான் தேவ பலம் நமக்கு. அதை இழந்துட்டோம்னா எழும்புறது ரொம்ப கடினம். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். உபத்திரவத்துல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருங்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. பொறுமையா இருங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபத்திரத்தை பார்த்தார், அங்கலாய்ப்பை பார்த்தார், கண்ணோக்கி பார்த்தார். நான் உபத்திரப்பட்டது நல்லது, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சங்கீதக்காரர் தாவீது சொல்லுவாரு. ஆனா நம்ம எப்படி இருக்கணுமா? துன்பங்கள்ல, அந்த உபத்திரவம்னா என்ன? துன்பங்கள், தொல்லைகள். இன்றைக்கு குடும்பத்துல இருக்கும், ஊழியத்துல இருக்கும், உடன் ஊழியர்கள் மூலம் அநேக காரியங்களை நாம் அனுபவிப்போம். குடும்பத்தில் இருக்கிற உடன் பிறந்தவர்களோட அநேக காரியங்களை அனுபவிப்போம். குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் மூலம் சில தொல்லைகள், துன்பங்கள். அந்த உபத்திரன்ற வார்த்தைக்கு தொல்லைகள், துன்பங்கள் என்பது அர்த்தம். தொல்லைகள், துன்பங்கள் எப்படி இருக்கணும்? கர்த்தர் சொல்றார், பொறுமையா இருங்க. அந்த வார்த்தைக்கு, அந்த பொறுமையா இருங்கன்ற ஒரு வார்த்தைக்கு அருமையான ஒரு, எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை திருவிவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தளரா மனதுடன் இருங்க சொல்லுங்க. மனசு அநேக பேர் கஷ்டத்துல, நஷ்டத்துல, இழப்பு இருக்கும்போது மனசை தளர விட்டுறாதுப்பா. என்ன சொல்லுவாங்க? மனசை தளர விட்டுறாதுப்பா அப்படின்னுவாங்க. ஆனால் எனக்கு பிடிச்ச வேர்டு என்ன தெரியுங்களா? தளரா மனது. பொறுமையாக இருங்க சிஸ்டர், பிரதர், பொறுமையாக இருங்க, சகித்து கொள்ளுங்க,
சகித்து கொள்ளுங்க. அப்போது நம்பிக்கையில் நம்ம எப்படி தான் இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ குடும்பத்தாரே, நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. தொல்லையில் துன்பத்தில் எப்படி இருக்குங்க? தளரா மனதுடன் இருங்க, சகித்து கொண்டு இருங்க. மூன்றாவது ஒரு காரியம், ஜெபத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியா தரித்திருங்க. வேதம் சொல்லுது உறுதியா தரித்திருங்க. தானியேலின் காரியமும் ஜெயமா இருந்தது. 3 வேளை தேவ சமூகத்துல அவர் என்ன பண்ணாரு? உறுதியாய் இருந்தார், உறுதியாய் தரித்திருந்தார். அந்த உறுதியாய் தரித்திருந்தார் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, திருவிவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கு, இறை வேண்டலில் நிலைத்திருக்கணும். எப்படி ஒரு செடியோ ஒரு மரமோ பூமி கடியில தன்னை ஊன்ற நிலைச்சிருக்குதோ, அதில் தான் அதோட கனிகள் பார்க்கலாம், அதோட கிளைகள் பார்க்கலாம், அதோட வளர்ச்சியை பார்க்கலாம். நம்ம அப்படியே கத்தருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்? நிலைச்சிருக்கணும். ஜெபத்தில் தரித்திருங்கள்னா என்ன? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் நிலைத்திருங்க, தளத்துக்கு ஊன்றிருங்க, கத்தருடைய ஜெபத்துக்குள்ள ஐக்கியத்துக்குள்ள ஊன்றிருங்கன்னு வேதம் சொல்லுதுங்க. ஊன்றிருங்க, தானியேலை போல ஊன்றிருங்க, தாவீதை போல ஊன்றிங்க, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவை போல ஜெபத்தில் ஊன்றிருங்க. இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை இருக்குங்க, கர்த்தருடைய வார்த்தை இருக்கு. நம்ம எப்படி இருக்கணுமா? ஊன்றி இருக்கணும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவோம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்கணுங்க. ஜெபத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கணும். எப்படி இருக்கணும்? உறுதியால் செத்தாலும் சாகுறேன்னு ஒரு உறுதி எஸ்தருக்குள்ள இருந்தது போல, அவங்க என்ன அக்கினி சூளையில போட்டாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தர் எங்களை தப்பு வைக்க போனாலும் அவரையே தான் ஆராதிப்போம். சிங்க கெபில ராஜாவே நீங்க எங்களை தூக்கி போட்டாலும் சரி, ஆனால் கர்த்தர் மேலே வைத்திருக்க அந்த நம்பிக்கையினால, அந்த உபத்திரத்தை கூட அவங்க அனுபவிச்சதுனால எதையுமே பொருட்படுத்தாதபடிக்கு கர்த்தருக்குன்ற அந்த ஜெபத்திலையும் அவங்க உறுதியாக நிலைச்சிருந்தால ஜெயம் பெற்றாங்க. அன்பு தேவ ஜனமே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோட வாழ்க்கையில் இந்த 3 காரியத்தை நீங்கள் கடைப்பிடிச்சு அதை செயல்படுங்க. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வல்ல பெரிய காரியங்கள் செய்வது நிச்சயமே. அல்லேலூயா. கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம்ப்பா. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கும்படி, உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கும்படி, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கும்படி எங்களோட பேசின அன்பு கரங்களுக்கு, அன்பு தேவனுக்கு நாங்கள் நன்றி, அன்பு பிள்ளைகளுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாள் சத்தியத்தை கத்த சொல்லி கொடுத்துருக்கிறேன், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே மை துதிக்கிறோம்ப்பா. சூழ்நிலையிலும் கத்தர் சாண்டு வாழ கத்தர் உதவி செய்யுங்கப்பா. இப்படி சர்வ வல்லமுள்ள நல்ல நாமம் ஒன்றே மையப்படும். மீட்பர் ரட்சகரமாக இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஊழியருக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்க ஜெபத்தினால, உங்க உபவாசத்தால், உங்க அன்பு காணிக்கினால, தேவனுடைய அன்பு உழித்த உங்க அன்பினால் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த செய்தியை நீ கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்க குடும்பத்தார், உங்க உறவுகளுக்கு, நண்பர்களுக்கும் செய்தியை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a blessed day.